காட்டில் நரி நடந்து கொண்டிருந்த போது ஒரு பூனையை சந்தித்தது. இருவரும் பேசிக்கொண்டே நடந்தன. அமைதியான மனநிலையில் பயமில்லாமல் இயல்பாக காட்டில் வாழ முடியவில்லையே என இருவரும் கவலைப்பட்டன. ஆபத்தான நேரத்தில் விலங்குகளிடமிருந்து உயிர் தப்பிக்க பயன்படுத்த வேண்டிய தந்திரங்கள் மற்றும் யுக்திகளைப் பற்றி விவாதித்தன. ஆபத்தை எதிர்பார்த்து விழிப்புடன் இருப்பது சலிப்பாக இருக்கிறது என எரிச்சலடைந்தன. நமது மிகப்பெரிய எதிரி யார் என நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக ஓநாய்தான். நீங்களும் ஓநாயும் ஒரே குடும்ப வகையினர்தானே? உண்மைதான். ஆனால் என்னை அவனிடத்திற்கு வரக்கூடாது என ஒருமுறை மிரட்டினான். இது நமது காடு. நாமெல்லாம் காட்டின் குழந்தைகள் அல்லவா? ஆம், ஆனால் எல்லாமே பெயரளவில்தான். நரி சார், உங்களுக்கு எத்தனை தந்திரங்கள் தெரியும்? 100க்கு மேல் இருக்கும். எல்லாமே நிஜ வாழ்க்கையில் ஆபத்தான சாகசங்களில் இருந்து தெரிந்து கொண்டவை. ஆடேங்கப்பா, எனக்கு ஒரு தந்திரம்தான் தெரியும். Don't worry, I will teach you some of my tricks. Thank you, sir. Are you sure? Definitely. உனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு குழந்தை போன்றவன் என்று. ஆனால் பல தந்திரங்களை அறிந்திருந்ததால் சகல கலா வல்லவன் என அழைப்பதற்கு பதிலாக தவறுதலாக தந்திரமானவன் என்றழைக்கின்றனர். என்னிடமும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். எதையும் நம்பாதே, அனைத்தும் பொய். சம்திங்கிற்காக எதையும் செய்வாங்க. நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? Sure, sir. நம் காட்டில் நல்ல விலங்குகள் அதிகமா அல்லது கெட்ட விலங்குகள் அதிகமா? கெட்ட விலங்குகள் தான் அதிகம். பெரும்பாலான விலங்குகள் நல்லவை அல்ல எனும்போது பெரும்பாலான விலங்குகள் என்னை பற்றி சொல்லுவதும் பொய்யாய்தானே இருக்கணும். என் லாஜிக் கரெக்டா? I want to learn some techniques from you, sir. நாளை வா சொல்லித் தருகிறேன். பூனை தந்திரங்களை கற்றுக்கொள்ள நரியின் இருப்பிடத்திற்கு சென்ற பொழுது, நரியோ நாளைக்கு வா, எனக்கு தலை வலிக்கிறது என்று சாக்குப்போக்கு சொல்லி காலம் கடத்தியது. இதை புரிந்து கொண்ட பூனை நரியின் மீது நம்பிக்கை இழந்தது. பயிற்சிக்கு செல்லும் முயற்சியை கைவிட்டது. சில நாட்கள் கழித்து வந்த நரி பூனையை சந்தித்து ட்ரைனிங் கொடுக்க நேரம் ஒத்துவரவில்லை. என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே என்றது. Have you learned any extra technique this week? Nothing, sir. அவைகள் ஒரு பெரிய மரத்தை நோக்கி நடந்தபோது ஓநாயின் சத்தம் கேட்டது. நேரமாக ஆக சத்தம் அருகில் கேட்டது. ஓநாய் அருகே வந்தவுடன் பல தந்திரங்களை வைத்திருந்த நரி அவற்றில் எந்த தந்திரத்தை பயன்படுத்துவது என குழம்பியது. தேர்வு செயல்பாட்டில் மனம் குழம்பியதால் நேரம் கழிந்தது. ஒரே தந்திரத்துடன் இருந்த பூனையோ உடனே அந்த மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டது. ஓநாய் நரியை பிடிக்கும் நேரத்தில் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு பயந்த ஓநாய் காட்டுக்குள் ஓடியது. 100 தந்திரங்களில் ஒன்றை கூட நீங்கள் பயன்படுத்தவில்லையே. ஏன்? ஏதாவது ஒன்றையாவது இதுவரை நடைமுறையில் பயன்படுத்தி இருக்கிறீர்களா இல்லையா? இதுவரை பயன்படுத்தியதே இல்லை. சிறந்ததை தேர்ந்தெடுப்பதில் சற்று குழப்பமடைந்து விட்டேன். என் மனதில் எந்த குழப்பமும் இல்லை. ஏனென்றால் என்னிடம் இருப்பது ஒரே ஒரு தந்திரம்தான். அதுவும் நிஜ வாழ்க்கையில் பரிசோதிக்கப்பட்டது. வேண்டுமென்றால் நீங்கள் என்னிடம் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்களேன் மனசிருந்தால். எல்லாம் என் நேரம்டா. போடியனே. Hello, if you like it, please subscribe.